Hi children, 11th standard differential calculus exercise 10.2 differentiate question number 14 y is equal to cosec theta cot theta ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ரூலில் இருக்குன்னா, இது வந்து u டேர்ம், இது வந்து v டேர்ம், ரெண்டுக்கு நடுவில் இன்டூ ப்ளஸ் இல்லாதனால அது இன்டூன்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv is equal to uv dash plus vu dash அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கொசிக் தீட்டா ஃபஸ்ட் இருக்கும், அதுதான் யூ டேர்மு. இந்த டேர்ம் வந்து வி டேர்ம். கொசிக் தீட்டா இன்டூ காட் தீட்டா ஹோல் டேஷ் ப்ளஸ் காட் தீட்டா இன்டூ கொசிக் தீட்டா ஹோல் டேஷ். இந்த டேர்மை அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ கொசிக் தீட்டாவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். கொசிக் தீட்டா இன்டூ காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காட் தீட்டா ஃபார்முலா differentiation of cot theta is equal to minus cosec square theta அப்படிங்கிறது ஃபார்முலா. அதே போல differentiation of cosec theta equal to minus cosec theta cot theta அப்படின்னு. அப்போ இங்கே நம்ம cot thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன எழுதலாம்? மைனஸ் cosecant square thetaன்னு எழுதலாம். மைனஸ் cosecant square theta plus cot theta into cosec theta நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் cosec theta cot thetaன்னு எழுதலாம். அடுத்ததா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம். cosec theta into cosec square theta வந்து cosecant cube thetaன்னு வந்துடும். இங்கே cot theta into மைனஸ் cosec theta cot thetaன்னு இருக்கு இல்லையா? இப்போ மைனஸ் cosec theta, இந்த cot theta அங்கே இன்ட்டு பண்ணால் cot square thetaன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுலேயும் இப்போ நமக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிக் தீட்டா இருக்குது, மைனஸும் இருக்குது. அப்போ மைனஸ் கொசிக் தீட்டாவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பேலன்ஸ் வந்து கொசிக் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இங்கே ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கணும். இப்போ அடுத்ததாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஈக்குவல் டு இந்த கொசிக் தீட்டாவை மைனஸ் 1 சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா 1 சைன் தீட்டா. அடுத்தது இந்த கொசிகன் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கொசிக் தீட்டாவை 1 சைன் தீட்டான்னு போட்டோம்னா கொசிகன் ஸ்கொயரை 1 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். பிளஸ் இந்த காட் ஸ்கொயர் என்ன எழுதலாம்னா காட் தீட்டாவோட ஃபார்முலா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ இந்த காட் ஸ்கொயர் என்ன எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு மைனஸ் 1 சைன் தீட்டா இன்டூ இந்த ரெண்டுக்கும் டினாமினேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் கியூப் தீட்டா அப்படின்னு எழுதி இதை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்.